நம்ம திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்து இடத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கதையில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ வந்து காக்கா வந்து தனக்கு இரை கிடச்சோன்னா அவசரப்பட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடும். அதில் ஒன்றும் கிடையாது. காத்திருத்தல்லையும் வந்து ஒரு இனிமை இருக்குது. அந்த காத்திருத்தல் வந்து உங்களுக்கு சிறப்பான காத்திருத்தலாக இருக்கணும். ஒரு அழகான இறை அந்த மாதிரி அழகான வாய்ப்பு வரும்போது நம்ம அழகாக அதை கொத்திட்டு எடுத்துகிட்டு போகணும், துணிஞ்சு செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த குறளும் கொக்கு வந்து அதற்கு உதாரணமும் நமக்கு வந்து இந்த கதையில் கொடுத்துருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரிக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணாமல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக இன்னொரு கதைக்கான ஒரு இடமாக இருக்கும். பாய்.